இதுக்காக இங்கே உங்களை நாங்கள் கூப்பிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் சிரமம் பார்க்காம ஒரு மெயினில் இருந்தால் தான் வருவோம் அப்படின்னு இல்லாமல் பத்திரிகை துறையினுடைய அந்த கண்ணியத்தை காப்பாற்றும் விதமாக மக்களுக்கு நல்ல விதத்தில் அது செய்தி எங்கே இருந்தாலும் எடுப்போன்ற ஒரு இதில் ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு நீங்கள் வந்ததுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 2 விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். ஒன்று, ரீஹா ஹெர்பல்ஸினுடைய ப்ராடக்டான தயாரிப்பான டயா பூஸ்டர் உலகளாவிய இதில் மிக வெற்றி கொடி நாட்டுது. அதற்கான அச்சாரமாக விச் கண்ட்ரி சார்? முதல் இதாக போர்ச்சுகல், ஸ்பெயின், சவுத் ஆப்பிரிக்கா, பப்ளிக் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அண்டு கிங்டம். சைனாவிலேருந்து பல பொருள்கள் வெளிநாட்டுக்கு வர பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் டயா பூஸ்டருங்கிற சர்க்கரை நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்குது. சைனாவுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து எங்கும் முன்னோடி எதிலும் முன்னோடிங்கிற அந்த தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு முன்னோடியான ஒரு தயாரிப்பு சைனாவுக்கும் போகுது. அதுக்கடுத்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக மற்ற பொருட்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இது அவங்களுடைய சோதனையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அவங்க எந்தவித கெடுதலும் எந்தவித மக்களுக்கு அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு ஆர்என்டி பண்ணி அவங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான முதல் அச்சாரமாகத்தான் இந்த 10 கோடி ரூபாய்க்கான அந்த செக்கை வந்திருக்காங்க. இதனுடைய மொத்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கான ஆர்டரு. அதனுடைய செக்யூரிட்டி லெட்டரும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து உலகமெங்கும் நம்ம தமிழக அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலும் முன்னேற்ற பாதைக்கு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சரியான பொருளாக இருந்தால் அதை வெளிநாடுகளுக்கு அயலகத்துக்கு அனுப்புவதற்கான மத்திய அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக இது சாத்தியமாச்சு. அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மெடிக்கல் டூரிசம், மருத்துவ சுற்றுலாங்கிற ஒரு துறையை இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த துறையை நாங்கள் ஈரோஷியா அப்ரோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதன் மூலியமாக அதனுடைய சேர்மன் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிஸ்டர் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போதைக்கு 3 நாடுகளுக்கு, ஒன்று சைபீரியா, இன்னொன்று ஐவரி கோஸ்ட், கென்யா. 3 நாட்டுக்கு இன்ப சுற்றுலாவுக்கு இது சுகாதார சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட இன்ப சுற்றுலா மாதிரி தான். ஏன்னா சுகாதாரத்துக்காக வர்றவங்க இங்கே புரோக்கர்கள்னாலேயும் சரியான அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனாலே அவங்க சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. ஆல்ரெடி அவங்க உடல்நிலையிலே மோசமாக இருக்காங்க. இங்கே அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால சிரமமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க மருத்துவ சுற்றுலாவை இன்ப சுற்றுலாவை மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த அந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு நாங்களும் இணைந்து, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாட்டுக்கும் தமிழக அரசினுடைய மெடிக்கல் டூரிசத்துக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட்டு அங்கிருந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களுக்கு இங்கே டாக்டர்கள் மிகச்சிறந்த டாக்டர்களை மிகச்சிறந்த மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நேரத்தை குறைக்குது. 2வது, அவங்க வர்றாங்க, உடனடியாக எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்குறாங்க. அவங்க இங்கே எங்கேயும் அலையாத அளவுக்கு அவங்களுக்கு தங்கும் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அவங்க நேரடியாக வந்தால் என்ன செலவாகுமோ அதிலிருந்து ஒரு 2-3 லட்சம் ரூபாயாவது எங்களால் குறைத்து அவங்களுக்கான அந்த சேவையை ஆற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் உடனடி அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுனால அவங்களுடைய நேரமும் மிச்சப்படும். ஸோ மருத்துவத்திற்கான சிறந்த மருத்துவ உதவியும் அவர்களுடைய நேரத்தினுடைய சேமிப்பும் ப்ளஸ் அவர்களுக்கான பாதுகாப்பு. ஆகவே தமிழக அரசினுடைய மருத்துவ சுற்றுலாவுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய
நாடுகளுக்கான இடையே உறவு பாலமாக நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறோம். நார்மல் சுகர் டேப்லெட்டுங்கிறது அலோபதியில் இருக்குது, இங்கிலீஷ் மெடிசனில், சித்தாவில் இருக்குது, ஆயுர்வேதாவில் இருக்குது, யுனானியில் இருக்குது. இது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட். வித்தியாசமே அதான். உணவு மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்டது. இது இப்போ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டு சோறு சாப்பிட வேணாம் ஆனால் ரொட்டி சாப்பிடுங்கிறான்ல, அந்த மருத்துவத்தோட அந்த மருந்துகளோட இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா படிப்படியாக அந்த ஆங்கில மருத்துவமோ மற்ற மருந்துகளையோ அவங்க குறைச்சிக்கலாம். இது இவங்களுக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தருது. ரெண்டாவது, அவர்களை வந்து சுகர் சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, கால் மதம். ரெண்டாவது, பல அபாயங்கள் அவங்கள ஹார்ட் அட்டாக் வந்துடுது, காலை வெட்டணுங்கிறாங்க, கையை இது பண்ணுறாங்க, இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி அபாயங்களை இது தடுத்துருது. அவர்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருக்க போகும்போது ஆங்கில மருந்தோடைய இல்லை மற்ற மருந்துகளோடைய இதை எடுக்கக்கூடிய ஒரு துணை பொருள் தான் ஃபுட் சப்ளிமெண்ட் டயாபூஸ்டர். லாங் டைம் எவ்வளோ நாள் எடுக்கணும்? டாக்டர்களுடைய இப்போ அவங்க டாக்டர்களை கன்சல்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக அவங்க மருந்துகளை குறைச்சி இதை எடுக்கணும். நீரிழிவுக்கு இப்போதைக்கு நிரந்தர தீவானா அது இல்லை. கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையினுடைய அவங்க நீரிழிவால் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்குது இல்லையா. இன்னைக்கு வந்து இப்போ பார்த்துக்குங்க, மாத்திரையில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் மாத்திரையுடைய வீரியத்தை கூட்டுறாங்க, அதுவும் சரி வரலன்னு இன்சுலினுக்கு போகிறாங்க. சரி, இன்சுலினுக்கு போனால் இன்சுலின் வந்து அந்த அளவோடு நிறுத்துறாங்களா, அதையும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்பவும் காலில் புண்ணு வருது, கிட்னியினுடைய சேவைகள் பாதிக்கப்படுது, ஹார்ட்டில் பிரச்சனை வருது. இந்த உடல் அபாயத்தை, இவர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை இது தடுக்குது இல்லையா. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தானே அவங்களுக்கு. அதனால தானே ஐநாவுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்களை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. யூனிசெஃப்குள்ளேயும் இப்போ அதை யோசனையில் வச்சுருக்காங்க. அதனுடைய நன்மையை அவங்க ஆர்என்டி பண்ணதுனால தானே அவங்க முன்னாடி அதுக்கான வெறும் இன்டர்னல் காப்பி மட்டும் இல்லாமல் அதுக்கு செக்யூரிட்டி காப்பியும் கொடுத்து அதுக்கான 10 கோடி ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்திலிருந்து இந்தியாவினுடைய மிக தொன்மையான, ஏன்னா மிக பாரம்பரியம் நம்ம தமிழகத்திலையும் இமயமலையிலும் இருக்கு. அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் மிக பெரும் பேர் ஏற்கனவே இருந்த பேரோட இது ஒரு மைல் ஸ்டோனா இணையுது. அவ்வளவுதான். அலோபதியில எடுக்கிறாங்களே, இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து 3 மாசம் தாங்க ஆகுது. வந்து 3 மாதம் டாக்டர் ஒத்துக்குவாங்க. டாக்டர் எதை ஒத்துக்க மாட்டாங்க? சித்தாவை ஒத்துக்க மாட்டாங்க, யுனானியை ஒத்துக்க மாட்டாங்க, ஆயுர்வேதாவை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் சுகர் நோயாளிகளுக்கு விட்டமின் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தானே இது. அதில் இது பல நன்மைகளை விளைவிக்குது இல்லையா. இது வந்து மருந்தாக இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்க மாட்டாங்க. இது மருந்து அல்லவே, இது வந்து ஒரு உணவு. ஃபுட் சப்ளிமெண்ட், ஹெல்த் சப்ளிமெண்ட், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். அவர்களுக்கான தேவையை இது பூர்த்தி பண்ணுது. மறுபடியும் சொல்கிறேன், க்யூருங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியாது. சர்க்கரை நோய்க்காக இருக்கட்டும் அல்லது பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், 6 மாதம் அதாவதுங்க, இதில் வந்து சில பேர் இப்போ சர்க்கரை நோயாளி திடீர்னு இனிப்பை பார்த்த உடனே சாப்பிட்ருவாங்க. ஆனால் அப்படி திடீர்னு கொஞ்சமாவது இனிப்பு எடுக்கிறவங்களுடைய பிரச்சனையும் இது பாதுகாக்குது. நிரந்தரமாக எடுக்கணுமா அப்படின்னா அது டாக்டர் சொல்லிடுவாங்க, இத்தனை மாதம் போதும், என்ன ஏதுன்ட்டு. எல்லா வகையிலையும் சித்தாவில் டாக்டர் இருக்காங்க, ஆயுர்வேதாவில் டாக்டர் இருக்காங்க, யுனானியில் டாக்டர் இருக்காங்க, அலோபதியில் டாக்டர் இருக்காங்க. பல டாக்டர்கள் மீட்டிங் நாங்கள் நடத்தியிருக்கோம். நிறைய டாக்டர்கள் அழைச்சி இதை விளக்கி இது பண்ணியிருக்கோம். இப்போ எழுத ஆரம்பிக்கிறாங்க பிரிஸ்கிரிப்ஷனில். நிச்சயமாக அங்கீகாரம் இல்லாமல் உலக சுகாதார அமைப்பே அங்கீகாரம் பண்ணியிருக்கு. அதை விட அது இங்கே லைசன்ஸ் இல்லாமல் வர முடியாதுங்களே. அதனால தாங்க நல்லவைகளுக்கு சிரமம் ஏற்படுது. போலிகள் இல்லைன்னா நல்லவைகள் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. போலிகள் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு போராட்டம், அதுக்கான முன்னெடுப்பு தான் அத்தாட்சியாக தான் இது கிடைச்சிருக்கு. இங்கே சவுதி அரேபியா, சைனா,
இந்த சொல்லக்கூடிய நாடுகளில் அந்த லேபினுடைய டெஸ்டிங் இதை விட மோசமாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய், 60 மாத்திரை, காலை மாலை. இது முறைப்படி நாங்கள் அங்கே ஒப்பந்தம் ஆகஸ்ட் 17 டெல்லியில் ஒப்பந்தம் போடுறோம். ஒப்பந்தம் போட்டவுடனே அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வரையோ அல்லது மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ சந்தித்து முறைப்படி அணுகி அதற்கான அரசு ஒத்துழைப்பை நாங்கள் வாங்கி முறைப்படி அதை செய்வோம். ஏன்னா இரு நாடு சம்மந்தப்பட்டது, அதுவும் மருத்துவ சம்மந்தப்பட்டது. ஏதோ ஒரு சுற்றுலாவை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு இல்லை. இவங்களுக்கான தேவைகளை அரசனுடைய உதவியும் மத்திய அரசனுடைய உதவியும் வாங்கி செய்வோம். சுகர் வந்துட்டா ரொம்ப பாதிப்பாச்சு, நீங்க சொன்ன மாதிரி கால் எடுக்கணும், கை எடுக்கணும், அந்த செயல் புண்ணை ஆற்றும். இப்போ காலை வெட்டிட்டாங்க, புண்ணு அதுக்கு நிறைய ஆதாரங்கள் பைட்ஸ்லாம் வச்சுருக்கோம். புண்ணு அது நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு, அந்த நீரெல்லாம் கட்டுப்படுத்துகிறோம். வெட்டினவங்களுக்கு காலை சேர்க்க முடியாது. ஆனால் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இப்போ வடபழனியில் கிறிஸ்ட் பிரிண்ட்டுன்னு இருக்குது முருகன் கோயில்கிட்ட. அவர் கிட்டத்தட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணி குணமாகாமல் இருந்தார். யதார்த்தமாக ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் சில டிசைன் பண்ண போகும்போது அவர் நிலையை கேட்டு இதை கொடுத்தோம். இன்னைக்கு சுறுசுறுப்பாக துள்ளி ஓடி அவர் வியாபாரத்தை கவனிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களில் முருகன் கோயில்கிட்ட கிறிஸ்ட் ப்ரெஸ்ஸு எதுன்னு கேளுங்க. அங்கே அந்த ஓனர் பேர் எனக்கு தெரியல, அவர்கிட்ட இதை பற்றி விசாரிங்க. மதுரையில் இருக்காங்க ஃபுல்லாக. ஏன் இப்போ வடநாடுகள்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொருள் நாங்கள் தயாரிக்கிறது ஜிங்கா கோல்டு மிக ஃபேமஸான பிராண்ட். நினச்சிருந்தா இந்த 14 வருஷத்தில் எத்தனையோ அந்த ஜிங்கா பேரை யூஸ் பண்ணி வந்திருக்கலாம். நாங்கள் வரலை, இப்போ தான் வர்றோம். டயாபூஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஜிங்காங்கிற பிராண்டை நாங்கள் ஹைலைட்டட் பண்ணல. ஏன்னா அந்த பிராண்டுக்காக வித்துறக்கூடாது. இதில் நிறைய போராட்டங்கள் இருக்குங்க. அதாவது ஒரு செக்ஷுவல் மெடிசன்னா அவன் ஒளிஞ்சு கிழிஞ்சு வாங்கிடுவான். இது உளவியல் சம்மந்தப்பட்டது. அந்த உளவியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு காது வழி செய்தியாக போகும்போது தான் வாங்குவாங்க. அதுக்கு குறைந்தது 6லேருந்து 9 மாதங்கள் ஆகும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு ஃபீட்பேக்னால நிறையா இப்போ விற்பனை ஆகிருக்கு. அவங்க நிறையா ஃபோனில் சொல்கிறாங்க. நாங்கள் விளம்பரத்துக்காக அதை வீடியோவாக எடுக்க விரும்பலை. இது 2வது தடவை இந்த கேள்விகள் வர்றதுனால அவங்கள பூரா நேச்சுரலாகவே எங்களுக்கு நீங்கள் இது கொடுக்கணும்னு கேட்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மறைச்சி கூட வச்சுருப்பாங்க. 2வது இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது. அதனால தான் இது ஃபுட் சப்ளிமெண்ட், ஹெல்த்து சப்ளிமெண்ட். கோதுமை சாப்பிட்றோம், சுகருக்கு நல்லதுங்கிறான். கம்பு சாப்பிட்றோம், நல்லதுங்கிறான். அதே மாதிரி தான் இதுவும் நல்லது. இது இன்னும் சொல்ல போனால் கரை நல்லதுங்க முன்னாடி சுகர் நல்லதுன்னு நாங்கள் விளம்பரமே பண்ணலான் இருக்கோம்.